வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள பல்வேறு விதமான மருத்துவமைகள் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ, காஃபி, பால் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாதுங்க. ஏன்னா டீ, காஃபி, பால் எல்லாமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிறிது இடைவெளி நேரங்கள் கழித்து அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அது நம்மளுடைய சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் செரிக்க வைத்து அது பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு பலனுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் அப்போ என்ன தான் எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த சீரக தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசாக வடிகட்டி வெதுவெதுப்பான தண்ணீரோடு கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஸோ அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குது. ஸோ இது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது இந்த இம்யூன் பவர் உங்களுக்கு உருவாக்கும். மேலும் நம்ம சீரகத்தண்ணில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அது அதிகமாக இருக்கிறதால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டு இருக்கிறதால இது தொற்று நோயை உண்டாகக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இல்லையா. ஸோ அந்த மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களுமே இருக்குது. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இதெல்லாமே இருக்குது. ஸோ இது தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணுங்க. வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் ஊட்டச்சத்துக்களை இழக்க நேரிடும். அதனால் நீங்கள் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த சீரகத்தை அப்படியே பயன்படுத்தினீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே வராமல் நீங்கள் நலமோடு வாழலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டதுங்க இந்த சீரக தண்ணீர். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட பல நோய்களினுடைய அபாயத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரலினுடைய ஆரோக்கியத்துக்குமே மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அப்போ சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள், வயிற்று மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள், வலிகளை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு அவங்களுடைய மாதவிடாய் காலத்தில் பெண்கள் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைவான அளவில் எடுத்துக்கொள்ளும் போது மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்காது. குறிப்பாக வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கம், உடல் வெளியில் ஏற்படக்கூடிய வீக்கம் இதெல்லாத்தையும் எங்களுக்கு சரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட தீரா நோய்களை தீர்த்து கொள்ளக்கூடிய தன்மை பெறுவதற்கெல்லாமே சீரகத்தண்ணீர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதற்கு சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாங்க. சீரகத்தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்குது. கூடுதலாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீரகத்தின் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா சீரகத்தின் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை கொண்டு இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா செரிமானம் கரெக்டான லெவலில் சீரகத்தை எடுத்துக்கொள்ளும்போது நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உணவுகள் செரிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களுடைய அளவில் பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் கழிவுகளும் நமக்கு தேங்காது, கொலஸ்ட்ரால் படிவுகள் நமக்கு இருக்காது. ஸோ வெயிட் லாஸ்லாம் நம்ம பக்காவாக பண்ணிக்கலாம். கட்டுக்கோப்பான உடல் அமைப்போடு நம்ம இருக்க ஆரம்பிப்போம். நீங்கள் சீரகத்தினரோட எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது தான் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகள் உங்களுடைய உடல் எரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்குங்க. இது எல்லாமே சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குங்க. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. வழக்கமாக நம்ம ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கும் போது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் தாமதப்படுத்த முடியும். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த ஃபேஸ் பேக் நம்ம முகத்திற்காக பயன்படுத்தணும்னு வச்சிங்களேன், பளபளப்பான பொலிவு நமக்கு கிடைக்கும். ஸோ உணவுகளில் நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டாலும், அதாவது உடல் உள்ளுறுப்புகளுக்கு படும்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், வெளியே நீங்கள்
வந்து சீரகத்தண்ணீர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க, ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலுமே, ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலாம் சீரகத்தில் நம்ம கொடுக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, சீரகத்தில் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. இது வந்து பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பொருட்களை அழிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளை தடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்பது நமக்கு வந்து நச்சுக்கள் நமது உடல்ல நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலைகளை செய்யும். இதனால கரைகள், தளர்வான சருமம் எல்லாம் ஏற்படுத்தப்படும். அப்போ இதை நம்ம கியூர் பண்ணணும்னா சீரகத்தை எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு உணவு நார்ச்சத்து. நம்முடைய உடம்புகள் இருக்கிற இந்த நச்சுக்களை வந்து எளிதாக நமக்கு வந்து வெளியேற்றிடும். சீரகத்தினர் வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதுல இது அளவுக்கு அதிகமாக பருவதை நம்ம தவிர்க்கணும். அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய ஒரு பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதுங்க சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டு இருக்குங்க. ஸோ சீரகத்தண்ணீரை நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் உங்களுக்கு வந்து மேம்படுத்தும். சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குங்க. இது வந்து முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து உங்களுக்கு நிரப்பும். சீரகத்தண்ணீர் வந்து முடி உதுதலையுமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தி விடுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் சீரகத்தண்ணீர் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வு அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். மென்மையாக உங்களுடைய தலைமுடியை நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க. இப்போ டேண்ட்ரஃப் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் கழுவணுங்க. வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை எல்லாம் இருக்காது. ஸோ அப்போ அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முடி கொட்டுறது, முடி உடையிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் சீரகத்தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான், நேர்மறையான விளைவை தான் கொண்டிருக்கு. சீரகத்தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்துக்கள் சேர்வது தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. ஏன்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான கொழுப்பு படிவுகளினுடைய தடைபாடும் இல்லாமல் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கிறதால இதயம் வந்து உங்களுக்கு ஆபத்து கணிசமான அளவில் குறைக்கப்படும். அப்போது சீரகத்தண்ணீரை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது அப்படின்றது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கலாம். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை வந்து தூண்டும். இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களை விடுபட வச்சிடும். ஏன்னா இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அப்போ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு 30 நிமிடங்கள் கழித்து ஒரு ½ hour கழித்து நீங்கள் சீரகத்தண்ணீர் குடிச்சிங்கன்னா இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஸோ குறிப்பாக வந்து ரத்தத்தில் வந்து குளுக்கோஸுடைய அளவு மிக குறைவு தவிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து சுகர் ப்ராப்ளம் வந்து அதுக்கான மருந்துகளை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சீரகத்தண்ணீரை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கணும். மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கவனமாக சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொண்டு பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.